ஓகே, ஸோ அரே மெத்தட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு 5 மெத்தட்ஸ் வச்சுட்டு ஒரு ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஃபினிஷ்டா இல்லையா? பண்ணிட்டீங்களா? சரி, ஸோ பண்ணல அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்மிங் மண்டே அதுக்கு கோட் ரிவ்யூ. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தர் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த மெத்தட்ஸ் வச்சுட்டு அடுத்தடுத்து ப்ராக்டிகல்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல கன்கேட் பண்ணணும்னா என்ன பண்றோம் நம்ம ஆக்சுவலி ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஸோ அது மாதிரி 2 அரே வந்து நான் கன்கேட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏசி ஆன் பண்ணணுமா? அதனால சரி, ரைட். ஸோ இங்க பாருங்க, நம்ம கிட்ட 2 அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் ARR1 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் கமா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கு. அதே மாதிரியே வேர் ARR2 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு குட் கமா மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டையும் நான் என்ன பண்ண நினைக்கிறேன், கன்கேட் பண்ண நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரலாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி ப்ளஸ் ஆப்ரேட் யூஸ் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. வாட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அரே ARR1 ப்ளஸ் ARR2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆப்ரேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ லாகில் ஒரு வேல்யூ கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்கேட் பண்ணி ஒரு புது அரேவாக கொடுக்காது, அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே அப்படியே மெர்ஜ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்காக உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹலோவும் கூட்டும் பாருங்க என்ன ஆயிடுச்சு, ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சு, ஒன்னா மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ நீங்க 2 அரேயை கன்கேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆப்ரேட் யூஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் ஆப்ரேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வேற மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகே, ஸோ நீங்க எந்த அரே கூட கன்கேட் பண்ண போறீங்களோ அந்த அரே ஆப்ஜெக்ட் டாட் கன்கேட் அப்படிங்கிற அந்த மெத்தட், அந்த மெத்தட்ஸ்குள்ள கமா செப்பரேஷன்ஸ்ல எவ்வளவு ஆர்குமெண்ட்ஸ்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த அரேஸ் எல்லாத்தையும் கன்கேட் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் யூ த நியூ அரே. ஓகே, ஒரிஜினல் அரேவை எந்த சேஞ்ச் பண்ணாது. இந்த நீங்க என்ன ஆர்டர்ல கன்கேட் பண்ண சொன்னீங்களோ அந்த ஆர்டர்ல ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். அப்ப இந்த அரே ஃபர்ஸ்ட் இது கூட என்ன ஜாயிண்ட் ஆயிருக்கும், அரே 2, அதுக்கடுத்து அரேயோட 3யோட வேல்யூஸ் என்ன ஆயிருக்கும், ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஓகே, இதெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு யூ வில் கெட் அ நியூ வேல்யூ. ஓகே, அப்ப பாருங்க, இப்போ நான் அந்த அரே 1 அண்ட் அரே 2 வந்து கன்கேட் பண்ண அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருக்கணும், அரே 1 டாட் வாட் இஸ் தி மெத்தட் கன்கேட் ஆஃப் எதை கன்கேட் பண்ண போறோம், அரே 2. ஓகே, இப்போ ரெண்டு கன்கேட் ஆகி நம்மளுக்கு ஒரு புது அரே கிடைச்சிருக்கும். ஸோ பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, கன்கேட் ஆகி எனக்கு புது அரே கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ அரே கன்கேட் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் யூஸ் பண்ணக்கூடாது, என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணணும், இப்போதைக்கு கன்கேட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல நம்ம வேற மெத்தட் பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்த ஒரு மெத்தட் தான் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரிங்ல என்ன பர்பஸ்க்காக ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணீங்க, ஸ்லைஸ்ங்கிற எதுக்கு யூஸ் பண்ணீங்க, எல்லா எதை வேணாலும் ரிமூவ் பண்றதுக்கு ஆட் பண்ணுறோம். ஒரு மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் சப் ஸ்ட்ரிங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுக்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், ஸ்லைஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணோம். கரெக்டா? ஓகே, அது பேர்லயே இருக்கு பாருங்க, ஸ்லைஸ், வெட்டி எடுக்கிறது. ஓகே, ஒரு மெயின் ஸ்ட்ரிங்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கை வெட்டி எடுக்க போறோம். அது மாதிரி நம்மளோட அரேல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் வேல்யூஸை நான் ஸ்லைஸ் அவுட் பண்ணி எனக்கு ஒரு புது அரேயா வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு அரே இருக்கு, அந்த அரேல வந்து 20 வேல்யூஸ் உள்ளுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு 10 வேல்யூ மட்டும் எனக்கு தனியா வேணும் அப்படின்னு சொன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவர் அரே ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஸ்லைஸ் அப்படிங்கிற மெத்தட் உள்ளுக்குள்ள 2 ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணலாம். the first one is mandatory. ஓகே, ஸோ the starting index position. ஓகே, ஸோ ஈவன் இது கூட நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டா 0 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும். ஸோ எங்கேயாவது நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பாஸ் பண்ண போறீங்க, நீங்க எங்க ஸ்டாப் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த எண்ட் இண்டெக்ஸ் நம்பர். பட் ஸ்லைஸ் நம்ம ஸ்ட்ரிங்லேயே பார்த்த மாதிரி அந்த எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் இது என்ன பண்ணாது அப்படின்னா இன்க்ளூட் பண்ணாது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். அப்போ 10 அப்படின்னா 10வது இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்னா 9 வரைக்கும் தான் என்ன பண்ணிக்கணும், அது ஸ்லைசர் பண்ணி எடுத்துரும். ஓகே, இது ஒரிஜினல் அரேல ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரிஜினல் அரே வந்து சேஞ்ச் பண்ணாது. நீங்க என்ன இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ண சொல்லியிருக்கீங்களோ அந்த வேல்யூஸை மட்டும் ஸ்லைஸ் அவுட் பண்ணிட்டு ஒரு புது அரே உங்களுக்கு என்ன பண்ணிருப்பது, ரிட்டர்ன் பண்ணிருப்பது. ஓகேவா? ஸோ பாருங்க, நான் இதை எடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ARR3 சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம கிட்ட அதுல 4 வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஸோ ARR3 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் கன்கேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்.
AR3 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ AR3 நம்ம எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு ஸ்லைஸ் அவுட் பண்ணி காமிக்க போறேன். அவர் அரே நேம் AR3 டாட் ஸ்லைஸ் ஆஃப் 1 அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் த வேல்யூ யூ ஆர் கோயிங் டு கெட் இட்? Hi, good morning. என்ன வேல்யூ கிடைக்க போகுது? Hi, good morning. ஹாய் குட் மார்னிங்கா. Hello. சார் ஹாய் மட்டும் கிடைக்கும் சார். ஹலோ இதில் அவுட்புட் என்ன? ஹாய் மட்டும் கிடைக்கும் சார். 1 எக்ஸ்க்ளூட். ஓகே, அடுத்து நீங்களா? ஹலோ குட் மார்னிங். ஹலோ குட் மார்னிங். ஓகே, அடுத்து நீங்க. புரியல. நம்ம இங்க ரிமூவா பண்றோம். நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? அந்த இண்டெக்ஸ் பண்ணா ஸ்டார்ட் ஆகும். நான் என்ன சொன்னேன்? ஸ்லைஸுங்கிறது ஒரு அரேல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் வேல்யூவை ஸ்லைஸ் அவுட் பண்ணி வெளியில எடுத்து புது அரேல ஸ்டோர் பண்ணோம்னா என்ன மெத்தட்? ஸ்லைஸுங்கிற மெத்தட். சிண்டெக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு அரே நேம் டாட் ஸ்லைஸ் ஆஃப் எங்கேருந்து இங்கே ஸ்லைஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர். நீங்கள் எதுவுமே கொடுக்கணும்னா எண்ட் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் அதுவே எடுத்துக்கணும்னு சொன்னேன். அப்போ எங்கேருந்து நீங்கள் ஸ்லைஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் அவுட் ஸ்லைஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? ஹலோ. இதுல இருந்து எல்லாத்தையும் ஸ்லைஸ் அவுட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எண்ட் இண்டெக்ஸ் நம்பர் எதுவும் கொடுக்கல. அப்போ வாட் இஸ் த வேல்யூ? ஹலோ குட் மார்னிங் தானே. ஏன் ஹாய் சொல்றீங்க, ஹலோ சொல்றீங்க? புரியுதா? கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. நம்ம பாக்குறது வந்து ஆங்குலர்லாம் போகும்போது ஆங்குலர் இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10% கூட இது கிடையாது ஆங்குலருக்கு. ஓகேவா? ஷார்ட் ரன் பண்ணுங்க. ஓகேவா? உங்க டிமோட்டிவேட் பண்ணுன்னு சொல்லாதீங்க. இங்கே நீங்க நல்லா படிச்சாதான் அங்க இங்கேயே ஷார்ப்பா இருந்தா தான் அங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 10% கூட கிடையாது. உண்மையிலேயே சொல்றேன். இப்போ பாக்குறதுலாம் நம்ம சொன்னோன்னா எவ்வளவோ இருக்கு. ஓகேவா? ஏன் நான் சொல்லிட்டு தானே இங்க வர்றேன். சரி, அடுத்தாவது கரெக்டா சொல்லுங்க. சரி, ஸோ இதில் அவுட்புட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்லைஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன இண்டெக்ஸ் நம்பர் சொன்னனோ அதுலேருந்து ஸ்லைஸ் அவுட் பண்ணி ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சு. ஓகே ரைட். சப்போஸ் நான் அந்த இடத்துல போயிட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இதோட வேல்யூ என்ன? இது வேல்யூ என்ன? ஹலோ குட். ஏன்னா 3ங்கிற எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் அது என்ன பண்ணாது? இன்க்ளூட் பண்ணாது. எக்ஸ்க்ளூடட் 1. அப்போ இது வரைக்கும் எடுத்துக்கிறோம் 2 வரைக்கும். அப்போ நான் எங்கேருந்து ஸ்லைஸ் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனோட முடிச்சிட போகுது. அப்போ 1 and 2 மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா ஹலோ அண்ட் குட். ஓகே, இந்த ஸ்லைஸை வச்சு ஒரு பெரிய பர்பஸ் ஒன்று இருக்கு. அதை நான் பின்னாடி சொல்றேன். ஆப்ஜெக்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். இப்போதைக்கு ஸ்லைஸ் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? ஒரு அரேல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் வேல்யூஸை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு ஒரு புது அரேயா வேணும்னு நினைச்சோம்னா என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்? ஸ்லைஸுங்கிற வேல்யூ. ஓகே ரைட். இப்போ நம்ம இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரியல் டைம்ல பேஜினேஷன் பார்த்துருப்பீங்கல்ல. ஓகே, ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். டேப்லெட் காலம் கீழே வந்து பேஜ் 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு இருக்கும். பை டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும். செகண்டை கிளிக் பண்ணால் என்ன பார்ப்போம்? நம்ம செகண்ட் பேஜை பார்ப்போம். ஓகே, ஸோ அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே நம்மளோட அரேல வந்து அந்த மொத்த வேல்யூஸ் எவ்வளவோ எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருப்போம்? நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரெக்கார்ட்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னா 100ஐயும் நான் ஒரே அட் த டைம் என்ன பண்ண மாட்டேன்? பேஜில் காமிக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் எத்தனை காமிப் பண்ணோம்? 10 தான் காமிப்போம். அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் நான் அந்த இடத்துல காமிக்கணும். என்கிட்ட அரேல எத்தனை வேல்யூ இருக்கு? 100 வேல்யூ இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் மட்டும் காமிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்? என்னோட அரே ஓகே டாட் ஸ்லைஸ் ஆஃப் என்ன கொடுத்துருப்பீங்க? 0, என்னது 10 கொடுத்தா 9 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இண்டெக்ஸ் நம்பர் 0 இருந்து தானே எடுக்கிறோம். அப்போ 0 to 9 தானே ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ். அப்போ பேஜ் 1 அப்படின்னா நான் இதான் கோட் எழுதிப்பேன். எப்போ அவங்க பேஜ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றாங்களோ அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 10ல இருந்து அடுத்து எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன 20 அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்போம்? நம்ம மாத்திட்டே இருப்போம். ஸோ தட் உங்களோட அரேல இருந்து ஃபர்ஸ்ட் 10 ரெக்கார்ட்ஸ் காமிக்கிறீங்க. அடுத்த பேஜ் போகும்போது அடுத்த 10 ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காமிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, அந்த மாதிரி பேஜினேஷன்ஸ்லாம் கிளைண்ட் சைடில் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அரே டாட் ஸ்லைஸ். சரி, ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான். ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அரே டாட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இவங்களோட என்டையர் அரே வேல்யூஸையும் ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ வச்சு என்ன பண்ணிடும்? ஃபில் பண்ணிடும். ஓகேவா?
ஃபார் எக்ஸாம்பிள் சிண்டெக்ஸ் பாருங்க, அவர் அரே நேம் டாட் ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் இந்த இடத்துல மேண்டரி, மற்ற ரெண்டும் ஆப்ஷனல் இந்த இடத்துல. ஓகே, ஸோ நீங்க ஒன்று மட்டும் கொடுத்தாலே போதும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல என்ன ஸ்டாட்டிக் வேல்யூ நீங்க பாஸ் பண்ணீங்களோ அந்த ஸ்டாட்டிக் வேல்யூஸ் வச்சு உங்களோட அரேல இருக்கிற என்டையர் வேல்யூஸ் என்ன பண்ணிடுறது, ஃபில் பண்ணிடும். உங்களோட அரேல 100 வேல்யூஸ் இருக்கு அப்படின்னா இவர் அரே டாட் ஃபில் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 100 வேல்யூ எப்படி மாறிடும், டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே, சப்போஸ் எனக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஃபில் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா we can specify the starting index position in the second argument. ஓகே, எங்கேருந்து எனக்கு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த செகண்ட் ஆர்குமெண்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்துக்கோங்க. தேர்ட் ஆர்குமெண்ட் இந்த இடத்துல என்னன்னு சொல்லிருந்தீங்க அப்படின்னா அரேயோட லென்த். ஓகே, ஸோ லென்த் அப்படிங்கிறது இண்டெக்ஸ் நம்பர் +1. ஓகேவா, ஸோ நீங்க 11 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட அரேயோட லென்த் 11 வரைக்கும் என்ன பண்ண போகுது, இது ஃபில் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, எதை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் வேல்யூஸ் தான் ஃபில் பண்ணணும். ஓகே, ரியல் டைம்ல என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்பயே பாருங்க, நம்ம கிட்ட ARR3 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ console.log our array name ARR3 டாட் வாட்ஸ் த மெத்தட் ஃபில் அப்படிங்கிற மெத்தட். ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, அப்போ இப்போ என்டையர் அரே வேல்யூஸ் எப்படி ஃபில் ஆயிடும், நம்மளுக்கு நல்லா ஃபில் ஆயிடும். ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்க்குறேன். போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலையும் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. சப்போஸ் எனக்கு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா (2) அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ எனக்கு நல் வேல்யூ எங்க இருந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ல இருந்து என்ன ஆகும், ஃபில் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். செகண்ட் இண்டெக்ஸ் பேஸ்ல இருந்தா சரி 2 கொடுத்தோம், நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் தானே அது, ஏன்னா இங்க இருந்தாலும் ஃபில் ஆகும். ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்கோம். இது மாற்றி இருக்காது. ஸோ சிண்டெக்ஸே பாருங்க, இங்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட் இந்த இடத்துல என்ன ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் தான், இங்கே என்ன நம்மளுக்கு எண்ட் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மேபி இந்த கன்டென்ட் பண்ணி வந்ததுனால அது இருக்கான்னு தெரியல. ஓகேவா, இந்த ARR1ல வேணா ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, ஸோ ARR1ல பாருங்க கரெக்டாக இருக்காது. இது நம்மளுக்கு கன்கேண்ட் வந்ததுனால அது கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ ARR1ல நான் நல் கமா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் தான் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் தான் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். மொத்தமே நம்மளுக்கு எவ்வளோ தான் இருக்கு, 1 தான் இருக்கு. அதனால இந்த ரெண்டாவது வேல்யூ மட்டும் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு இந்த இடத்துல நல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஓகே, ஸோ ரியல் டைம்ல என்ன மாதிரியான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு யூனிவர்சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூனிவர்சிட்டியில வந்து ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு அரே வச்சு அந்த அரேல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நீங்க பார்ப்பீங்களா ஒரு டேப்லெட் காலம் உங்க நேம்ல, ஸோ அதுவே வந்து ஒரு அரேல ஸ்டோர் ஆகி தான் ஒரு ஃபார் லூப் வழியாக தானே இருக்கும், உங்களுக்கு டேப்லெட் காலமே வந்திருக்கும். அப்போ ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே எம்டி பண்ணிட்டு நான் புது வேல்யூஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒன்னுல போயிட்டு எம்டி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம், டைரக்டா அரே நேம் டாட் ஃபில் ஆஃப் நல் இல்ல 0. ஏன்னா அடுத்து போயிட்டு நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்னா 0 + ஆட் புதுசாக ஆட் பண்ற வேல்யூ தான் என்ன ஆகும், ஆட் ஆகும். ஸோ அட் த டைம் என்னோட அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ வச்சு ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபில்லிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ரியல் டைம்ல இது யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ரேர் சினரியா தான். ஓகேவா, ரைட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் தான் இப்போ அரேல பார்க்க போறோம். ஓகே, ஸ்ட்ரிங்ல என்ன பர்பஸ்க்கா இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் பார்த்தோம், இண்டெக்ஸ் ஆஃப் என்ன பண்ணி கொடுக்கும், first occurrence of the string. உங்களோட ஸ்ட்ரிங்ல ஒரு பார்ட் ஆஃப் சப் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா என்ன மெத்தட், இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற மெத்தட். ஓகே, இருந்துச்சுன்னா அது என்ன வேல்யூ கொடுக்கும், அதான் இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ கொடுக்கும், வேல்யூ எதுல இருக்கு, இருந்துச்சுன்னா என்ன வேல்யூ கொடுக்கும், ட்ரூ வேல்யூ தான்ப்பா என்ன நம்பர் கொடுக்கும், எதுல இருந்து எது வரைக்கும் கொடுக்கும்,
Greater than zero. greater than or equal to 0 இல்ல அப்படின்னா என்ன greater than or equal. -1. ஓகேவா? ஸோ அதே தான் இந்த பக்கமும் இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற மெத்தட். உங்களோட நீங்க ஒரு அரே வச்சிருக்கீங்க, அந்த அரேல ஒரு பார்ட் ஆஃப் ஒரு இப்படி ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம், நம்ம இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அரே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அரேல இப்படி ஒரு வேல்யூ எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல இருக்கா இல்லையாங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம், இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். சேம் சிண்டெக்ஸ் தான், ஜஸ்ட் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பதிலா அந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் போட போறோம், அரே ஆப்ஜெக்ட் போட போறோம். ஸோ ஒரு அரே நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு வேல்யூ பாஸ் பண்றீங்க. இந்த வேல்யூ உங்களோட அரேல ஃபர்ஸ்ட் எங்க கரன்ஸ் ஆயிருக்கோ அது இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன ஆயிட போகுது, ரிட்டர்ன் ஆயிட போகுது. ஓகே ரைட், பாருங்க நீங்க ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், where friends equal to அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கு. ஸோ இப்போ ஒரு கன்சோல் லாக்ல ஒரு அரே நேம் ஃப்ரெண்ட்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கோபின்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன வேல்யூ கிடைக்க போகுது, என்ன வேல்யூ கிடைக்க போகுது, 2 சொல்லிட்டு. ஏன்னா செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இந்த கோபிங்கிற வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சு, அதனால என்ன கிடைச்சிச்சு நம்மளுக்கு 2 சொல்லி கிடைச்சிச்சு. ஓகே, அப்போ இதுல இருக்கிற இந்த இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் நம்ம ஸ்ட்ரிங்ல பார்த்த இண்டெக்ஸ் ஆஃப்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் இது நான் ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ வேர் எஸ்டிஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் எஸ்டிஆர் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், G1 மட்டும் கொடுக்குறேன். எனக்கு என்ன வரும், greater than or equal to 0 இல்லாட்டி -1? Greater than or equal to 0. str டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஜிஓ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், console dot log of our string object str dot text of geo. What's the value? Greater than or equal to 0 or -1? Greater than or equal to 0. Greater than or equal to 0 தான். ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 13 தான் வந்திருக்கு, greater than or equal to 0 தான் சொல்லி தான் வந்திருக்கு. பட் என்னோட அரேல போயிட்டு நான் ஜியோ அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இப்போ greater than or equal to 0 -1? -1. சொல்லுங்க, greater than or equal to 0 -1? -1 தான் வரணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட அரேல எங்கேயுமே என்ன வேல்யூ கிடையாது, ஜிஓன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கிடையவே கிடையாது. அருண் ஒரு வேல்யூ இருக்கு, கார்த்திக்னு ஒரு வேல்யூ இருக்கு, கோபின்னு ஒரு வேல்யூ இருக்கு. என்ன கிடையாது, ஜிஓன்னு ஒரு வேல்யூ கிடையாது. அரேல இந்த கமா செப்பரேஷன்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் அது அரேயோட வேல்யூ. அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜிஓ அப்படிங்கிறது இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங்கோட பார்ட் ஆஃப் வேல்யூ, அது வேற ஒரு வேல்யூ கிடையாது, அரேயோட வேல்யூ கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். நான் போய் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட்ல பாருங்க எனக்கு ஸ்ட்ரிங்ல என்ன கிடைச்சிச்சு, 13 சொல்லி கிடைச்சிச்சு. பட் அரேல என்ன கிடைச்சிச்சு, -1. நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. ஓகே, சம்டைம்ஸ் நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கே கூட கிடைச்சிருந்திருக்கும். ஒரு நேம் வந்து நீங்க கோபி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஸ்ட்ரிங்ல போய் நீங்க செக் பண்றீங்க, யூசர் நேம் செக். ஓகே, ஸ்ட்ரிங்ல என்ன வேல்யூ இருக்கு, கோபி கிருஷ்ணா கமா அருண்குமார் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அருண்குமார்ங்கிற வேல்யூ இருக்கு, நீங்க அருண் சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு கர்சர் வெளியே எடுத்தாலே யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன்னு சொல்லியிருக்கும். இல்லை கோபி கிருஷ்ணாங்கிறதுக்கு கோபின்னு சொல்லிட்டு இல்லாட்டி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு வெளியில எடுத்தாலே யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரும் அதோட வேல்யூ தான். கரெக்டா? இந்த டபுள் கோர்ஸ் இங்க ஸ்டார்ட் ஆகி இங்க எண்ட் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரும் எதோட வேல்யூ தான், ஸ்ட்ரிங்கோட வேல்யூ தான். அப்ப நான் உள்ளுக்குள்ள போய் செக் பண்ண அப்படின்னா, ஆமாங்க உள்ள இருக்கு, அதுக்கு தெரியாதுல்ல, கோபி கிருஷ்ணாங்கிறது தான் ஒரு பேரு, அருண்குமார்ங்கிறது தான் ஒரு பேர், எனக்கு தெரியாது. ஜின்னு சொல்லி கொடுத்தா கூட அது என்ன சொல்லிருக்கும்னா யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கும். பட் அரேல அப்படி கிடையாது, கமா செப்பரேஷன்ஸ்ல நீங்க ஸ்டோர் பண்றது தான் அரேயோட வேல்யூஸ். ஓகே, ஸோ புரியுதா? ஸ்ட்ரிங்ல இருக்க இண்டெக்ஸ் ஆஃப் அரேல இருக்க இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ அரேல எக்ஸாக்டா அந்த வேல்யூ மேட்ச் ஆன மட்டும் தான் இது இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா என்ன சொல்லிடும், இல்லைன்னு சொல்லிடும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட். ரியல் டைம்ல நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இதை யூஸ் பண்ண போற ஒரு மெத்தட். ஓகே, என்னோட அரேல வந்து இப்படி ஒரு வேல்யூஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா, நீங்க ஃபார் லூப் இல்லாட்டி வேற எதெல்லாம் போட்டு செக் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் போடுங்க. வேல்யூ greater than or equal to -1 இருந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ அரேக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, -1 வந்துச்சு அப்படின்னா இந்த வேல்யூ என்னோட அரேல எங்கேயுமே இல்லை. ஓகேவா? ரைட். ஸோ இதே தான் ஸ்ட்ரிங்ல பார்த்த அதே மெத்தட் தான் என்ன யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்னோட அரேல இருக்கு இந்த வேல்யூஸ்
அரேல லாஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரியல் டைம்ல அதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோ தான். ஓகே, பட் இந்த மெத்தட் என்ன பண்ணுவோம், நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன், அரே வரும்போது இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேவா ரைட். ஸோ இதுவும் மோஸ்ட்லி நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண போற ஒரு மெத்தட் தான் ரியல் டைம்ல. ஓகே, ஸோ பாருங்க ஃபார் ஈச் மெத்தட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அரே ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபார் ஈச் அப்படிங்கிற மெத்தட், இந்த மெத்தட்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா a callback function. ஓகே, மெத்தட்குள்ள என்ன இருக்க போகுது, a callback function. இந்த callback function may be a named function or anonymous function. ஓகே, நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் என்னவோ, நான் எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேனோ அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் இந்த பக்கம் என்ன பண்ணிக்கிற போறேன், பாஸ் பண்ணிக்கிற போறேன். இஃப் இட் இஸ் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கேயே நான் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிட போறேன், டிஃபைன் பண்ணிட போறேன். ஓகேவா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு தனியாக நான் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன், ஃபார் ஈச் அப்படின்னு சொல்லிட்டு. அரே ஃபார் ஈச் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல், ஒரு ஸ்கிரிப்ட், எனக்கு தேவையான டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகே, இது யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபார் ஈச் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் அனானிமஸ் மெத்தட்ஸ் வச்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நேம்டு ஃபங்க்ஷன் வச்சு காமிக்கிறேன். ஸோ வாட் இஸ் ஒரு அரே நேம், யூசர்ஸ் டாட் என்ன மெத்தட்னு சொல்லி பார்த்தோம், ஃபார் ஈச் அப்படிங்கிற மெத்தட். இந்த மெத்தட்குள்ள தான் என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்க போது. கால்பேக் ஃபங்க்ஷன் என்னவா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தோம், இதர் நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா அனானிமஸ் ஃபங்க்ஷனா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுறேன். அனானிமஸ் ஃபங்க்ஷன் என்ன, anonymous function என்ன, what is anonymous function, சொல்லுங்க. இப்போ என்னது anonymous functionனா, very good, a function which don't have a name. பாத்துமா இல்லையா, 3 types of functions இருக்குன்னு சொல்லிட்டு. நேம்டு ஃபங்க்ஷனா என்ன, நேம் இருக்க போது. அனானிமஸ் ஃபங்க்ஷனா என்ன, நேம் இருக்காது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், விச் மீன்ஸ் நான் ஒரு நேமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபார் ஈச் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களோட அரேக்குள்ள இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. ஓகே, உங்களோட அரேக்குள்ள இருக்கிற அதான் ஃபார் ஈச். ஓகே, இந்த அரேல இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூஸ்க்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும், கால் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அது சும்மா கால் பண்ணாது, 3 ஆர்குமெண்டோட கால் பண்ணும். உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கால் பண்ணும், அதோட ஆர்டர் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, the first argument is current iterating array value. கரண்டா என்ன வேல்யூக்கு இந்த ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த அரே வேல்யூ. செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் நம்பர், கரண்ட் ஐட்ரேட்டிங் இண்டெக்ஸ் நம்பர். தேர்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள சப்போஸ் நீங்க ஏதோ சம் கம்பேரிசன்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன அரேவை இதை ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அந்த அரேவே என்ன பண்ணிக்கணும், இது உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிட்டுரும். அப்ப எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுது கால்பேக் ஃபங்க்ஷன், 3 ஆர்குமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, அரேயோட வேல்யூ, கமா செகண்ட் ஒன் என்ன, அரேயோட இண்டெக்ஸ் நம்பர். தேர்ட் என்ன அரே ஐட்ரேட் பண்ணிட்டு இருக்கோ அந்த அரேவே என்ன பண்ணுது, பாஸ் பண்ணும். நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஃப்ரீயா விட்டுறலாம். பாருங்க இப்போ எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, கன்சோல் டாட் லாக் ஆஃப், நான் ரெண்டையுமே லாக் பண்ணி காமிக்கிறேன், இண்டெக்ஸ் கமா வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம் கால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, என்னோட அரேல எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கும், அது கால் ஆகிட்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அரேல இருக்கிற வேல்யூ என்ன, கார்த்திக் வேல்யூ. இதுல என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு கார்த்திக் சொல்லி கிடைச்சிருக்கும். இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன, 0. அடுத்து ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ அடுத்த வேல்யூ, அடுத்த வேல்யூ, அடுத்த வேல்யூன்னு சொல்லிட்டு அரேல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அது கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஃபார் லூப் நம்ம பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஃபார் ஈச் உங்களால என்ன பண்ண முடியாது,
ஸ்டாப் பண்ணவே முடியாது. எனக்கு கண்ணை மூடிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட அறையில் இருக்கிற எல்லா வேல்யூஸுக்கும் இதை நான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபார் லூப் போறதுக்கு பதிலாக என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஃபார்ல வந்து நீங்க ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ளஸோ இல்லாட்டி இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும். இங்க எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஈச்சின்னு போட்டு பக்கத்துல ஒரு மெத்தடை போட்டு நீங்க என்ன ஆப்ரேஷன் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ரேஷன் இந்த மெத்தட்ல என்ன பண்ணிட போறீங்க, எழுதிட போறீங்க. ஓகே, ஸோ பாருங்க, நான் போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். என்னோட அறையில இருக்கிற லாக் எழுது இல்லையா, சாரி வேற ஃபங்க்ஷன் ஃபைல் இது. ஓகே, என்னோட அறையில இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்கும் மெத்தட் என்ன ஆயிடுச்சு, கால் ஆயிடுச்சு. இண்டெக்ஸ் த வேல்யூ, இண்டெக்ஸ் த வேல்யூ, இண்டெக்ஸ் த வேல்யூ. ஏன்னா நான் இதான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன், இண்டெக்ஸ், அடுத்ததான் என்ன போட்டிருக்கேன், வேல்யூ போட்டிருக்கேன். ஓகே, அப்போ ஃபார் ஈச் அப்படிங்கிறத எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா வெரி சிம்பிள். லெட்ஸே நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்ல எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அவங்களோட நேமோ இல்லாட்டி எம்ப்ளாயி ஐடியோ எனக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகே, ஆல்ரெடி நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நீங்க ஜஸ்ட் எம்ப்ளாயோட நேம் இல்லை எம்ப்ளாயோட ஐடி மட்டும் பாஸ் பண்ணி விட்டா போதும். அந்த ஃபங்க்ஷனே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயோட அட்டெண்டன்ஸ் டீடைல்ஸ், அவங்களோட சேலரி டீடைல்ஸ், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஓகே, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அது புல் பண்ணி எடுத்து வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்கு, அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. நான் நினைக்கிறேன் என்னோட அறையில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த டேட்டா வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க திரும்ப ஒரு டைம் அந்த ஃபங்க்ஷன் எழுத தேவை கிடையாது. ஜஸ்ட் உங்களோட அரே நேம் டாட் ஃபார் ஈச் ஆப் சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான இந்த வேல்யூ மட்டும் உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுவே எல்லாருக்கும் என்ன பண்ணிடும், பண்ணி முடிச்சு கொடுத்துரும். ஓகேயா, ஸோ இப்போ என்ன ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம், ஒரு அனாமலைஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன கால் பண்றேன்னா ஒரு நேம்டு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஓகே, ஸோ யூசர்ஸ் டாட் என்ன மெத்தட், ஃபார் ஈச் அப்படிங்கிற மெத்தட். இப்போ நம்ம உள்ளுக்குள்ள கால் பண்ண போகிறது ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் அப்படின்னால எனக்கு தனியாக என்ன வேணும், ஒரு ஃபங்க்ஷன் நேம் வச்சு இருக்கணும். ஓகே, அதனால ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கிரீட் யூசர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே இங்க என்ன நேம் வருதோ அந்த நேமை வாங்கி கிரீட் பண்ணிடும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்சோல் லாக்ல போயிட்டு வெல்கம் பிளஸ் எனக்கு மேல வந்து யூசர் நேம் வந்து இதில் பாஸ் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு ஆர்குமெண்ட்ல பேராமீட்டர்ல என்ன யூசர் நேம் வேல்யூ வந்ததோ அதை வாங்கி என்ன பண்ணிட போறேன், நான் கிரியேட் பண்ணிருப்பேன். அப்போ ஆல்ரெடி எனக்கு கிரியேட் பண்றதுக்கு என்ன இருக்கு, என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு யூசர்ஸ் அரே ஒன்று வச்சிருக்கிறேன். என்னோட அறையில் இருக்கிற எல்லாத்தையும் நான் என்ன பண்ண நினைக்கிறேன், கிரியேட் பண்ண நினைக்கிறேன். அப்போ ரொம்ப சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கிரியேட் யூசர்ங்கிற ஃபங்க்ஷனை இந்த கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன பண்ணிடலாம், நீங்க பாஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளவுதானே. ஸோ பாருங்க, கிரியேட் யூசர் அப்படிங்கிறத நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். எப்பவுமே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால் பண்ணுவோம். பட் கால்பேக் ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க மென்ஷன் பண்ணும்போது ஒரு நேம்டு ஃபங்க்ஷனை கால்பேக் ஃபங்க்ஷன்ல கொடுக்கும்போது இந்த மாதிரி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்க கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கால்பேக் ஃபங்க்ஷனால என்ன, based on the previous function's response if we invoke another one function mean that is called callback function. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆபரேஷனை வச்சு நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அப்படின்னா அதான் என்ன, கால்பேக் ஃபங்க்ஷன். அப்போ நீங்க இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் யூசர் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோடு ரீட் ஆகும்போதே இந்த கோடு பாஸ் ஆகும்போதே இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகிடும். அப்படி கால் ஆகலாமான்னு சொல்லினா அப்படி கால் ஆகக்கூடாது. என்னோட அறையில இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸ்க்கும் தான் என்ன ஆகணும் இருக்குது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான் கால் ஆகணும். ஸோ இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கொடுத்தா அதுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா எஸ், அதுக்கு தெரியும். ஃபார் ஈச்க்குள்ள நீங்க ஏதோ ஒரு நேம் டைப் பண்ணியிருந்தீங்கனாலே அது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணும், தேடிட்டு போகும். ஸோ அதனால கால்பேக் ஃபங்க்ஷன் இன்னும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். ஸோ எங்கெல்லாம் நீங்க கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றீங்களோ ஓகே, அந்த இடத்துல ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் நேம் மட்டும் தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கக்கூடாது, ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி புரியுதுல, ஏன்னா ஆஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த கோட் ரீட் ஆகும்போது அப்படி ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடுறது, கால் பண்ணிடுறேன். எனக்கு கோட் ரீட் ஆகும்போது கால் பண்ண வேண்டாம். எனக்கு இந்த கோடெல்லாம் ரீட் ஆகி என்னோட அறையில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு அறை வேல்யூஸ்க்கு என்ன ஆகணும், எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்போ பாருங்க, ஓகே சரி, இந்த அனாமலஸ் ஃபங்க்ஷனுக்கும் இது எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்டது அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விட்டது. என்னெல்லாம், வேல்யூ, இண்டெக்ஸ், கரண்ட் ஐடென்டிட்டி, அரே. அத மாதிரி இந்த நேம்டு ஃபங்க்ஷனுக்கும் இது என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் அனுப்பிச்சு விடும். ஓகேவா, என்னெல்லாம் அது, கரண்ட் ஐடென்டிட்டி, வேல்யூ, இண்டெக்ஸ் அண்ட் த அரே. ஓகே, எனக்கு இந்த இடத்துல என்ன வேணுமோ அதை மட்டும் நான் எடுத்துருக்கிறேன்.
எனக்கு இந்த நேம் மட்டும் போதும் அப்படின்னா நான் அப்படியே விட்டுட்டேன். சப்போஸ் எனக்கு இண்டெக்ஸ் நம்பரும் சேர்த்து வேணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ஏதோ ஒரு நேம் வச்சு என்ன பண்ணியிருப்பேன், நான் வாங்கி வச்சிருப்பேன். இப்போ யூசர் நேம்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், கரண்ட் ஐடேட்டிங் வேல்யூ. இந்த ஐல என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கரண்ட் ஐடேட்டிங் இண்டெக்ஸ் நம்பர். எனக்கு இண்டெக்ஸ் நம்பர் நான் உள்ள யூஸ் பண்ணல அப்படின்னால தான் அப்படியே நான் விட்டுட்டேன். ஓகே, இல்லை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சீரியல் நம்பர் மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ தானே வேரியபிள், ஸோ ஐ பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு பிளஸ் கொடுத்து இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு டாட் வேணும்னா கூட நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். அப்போ எப்படி வரப்போகுது, நம்மளுக்கு ஐல 0 வரும், இந்த இடத்துல என்ன பண்ணிட்டோம் +1. அப்போ 1 சீரியல் நம்பர் போட்டு வெல்கம் கார்த்திக், வெல்கம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஓகே, ஸோ பாருங்க, போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அழகாக சீரியல் நம்பர் மாதிரி என்ன கிடைச்சிச்சு, நம்மளுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, ஸோ புரியுதா ஃபார் ஈச் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ எப்போ ஃபார் யூஸ் பண்ணணும், எப்போ ஃபார் ஈச் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபார் அப்படிங்கிறது நான் கஸ்டமைஸ்டா ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நான் எப்போனாலும் இந்த லூப்பை நான் டெர்மினேட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும், ஃபார் யூஸ் பண்ணணும். ஓகேவா, இல்லை என்னோட பிளைண்டா நான் அரேல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட்ல வரைக்கும் ஒரு லாஜிக் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், எங்கேயுமே நான் அந்த கோடை என்ன பண்ண மாட்டேன், ஸ்டாப்பே பண்ண மாட்டேன், அரேல எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ அவ்வளோ டைம்ஸ் நான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஃபார் ஈச்ல இன்னொரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனே நீங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதானே, இந்த இடத்துல ஆல்ரெடி எனக்கு கிரீட் யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எம்ப்ளாய் ஐடி மட்டும் கொடுத்தா போதும், அது எம்ப்ளாயோட மொத்த டீடைல்ஸ் எடுத்து வந்துற மாதிரி ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் நான் வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா தனியா நான் இன்னொரு வாட்டி என்ன பண்ண தேவையில்ல, அந்த கோடெல்லாம் எடுத்து தேவையில்ல, இருக்கிற ஃபங்க்ஷனே நான் உள்ளுக்குள்ள கால் பண்ணி விட்டா போதும், அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிருப்பது, அறையில இருக்கிற எல்லா வேல்யூஸ்க்குமே எனக்கு டேட்டா எடுத்து வந்துருப்பது. ஓகே, அப்போ எப்போ ஃபார் யூஸ் பண்ணணும், பல்சர். ஓகே, ஸோ எப்போ ஃபார் யூஸ் பண்ணணும், எப்போ ஃபார் ஈச் யூஸ் பண்ணணும், புரியுதா? ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன மெத்தட் பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பாருங்க. The join method is join the element of array into a string. ஒரு அரேவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு இது வரைக்கும் என்ன மெத்தட் பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மெத்தட் பார்த்தோம், டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட். ஸோ அது என்ன பண்ணும், அரே வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடுத்துருக்கோம். ஓகே, எப்படி மாத்தி கொடுத்துருக்கோம், வித் கமா செப்பரேஷன். அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே அப்படியே வித் கமாவோட என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடுத்துருக்கோம். ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இதே அரே எடுத்துக்கிறேன். ஓகே, சரி போயிட்டு ஒரு ஃபிளாக் அஸ் யூஷுவல் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடே நான் அந்த இடத்துல யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூசருங்கிற என்னோட அரேவை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மெத்தட் யூஸ் பண்றேன், டு ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்றேன். ஸோ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்னோட அரே வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிடுச்சு. பட் அந்த அரேக்குள்ள இருக்கிற அந்த கமா வந்து எனக்கு என்ன ஆயிட்டு இந்த இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, சரி. இப்போ சொல்லுங்க, எனக்கு இந்த கமாக்கு பதிலாக ஒரு எம்டி ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா என்ன பண்ணலாம், எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்துச்சுல, அதில் எனக்கு கமா வேண்டாம். ஓகே, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு செமிகோலனோ இல்லாட்டி எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸோ வேணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ்மென்ட். வெரி குட். கமாக்கு பதிலாக என்ன பண்ணணும், எம்டி ஸ்பேஸையோ இல்லாட்டி செமிகோலனோ என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அதானே, உங்க ஸ்ட்ரிங்கா கிடைச்சிருச்சு, ஸ்ட்ரிங்குக்குள்ள என்ன இருக்கு, கமா இருக்கு. அப்படின்னா குளோபல் எக்ஸ்பிரஷன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஜி அப்படிங்கிற கேரக்டரை யூஸ் பண்ணி யுவர் ஸ்ட்ரிங் டாட் ஃபைண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கமா ஃபைண்ட் பண்ணி இந்த பக்கம் என்ன பண்ணணும், எம்டி ஸ்பேஸை செமிகோலனை ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, சரி. ஸோ அப்போ நான் ஒரு அரேவை நான் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும். பட் எனக்கு செப்பரேட்டர் வந்து டிஃபால்ட் செப்பரேஷன் கமா வேண்டாம், நான் சொல்ற டிசைட் செப்பரேட்டர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க இந்த டு ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டு ஸ்ட்ரிங் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃபால்ட் செப்பரேஷனை எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தேவையான டிசைட் செப்பரேட்டரோட ரீப்ளேஸ் பண்றதுக்காக இன்னொரு மெத்தட் என்ன, ரீப்ளேஸ்ங்கிற மெத்தட். பட் இந்த ரெண்டையும் சேர்த்து நீங்க ஒரே மெத்தட்லயே பண்ணிடலாம். அதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாயின். இந்த ஜாயின் அப்படிங்கிற மெத்தட் கூட இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் யுவர் அரே இன்டு ஸ்ட்ரிங்
பட் என்ன செப்பரேட்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்களே என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண முடியும். டூ ஸ்ட்ரிங்கிறது கண்ணை மூடிட்டு கமா செப்பரேஷன் டிஃபால்ட் செப்பரேஷன்ஸ் கமாவோட தான் உங்களுக்கு கொடுக்கும். பட் ஜாயின்ல நீங்க சொல்லிக்கலாம் எனக்கு என்ன செப்பரேட்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சிண்டெக்ஸ் பாருங்க. அவர் அரே ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஜாயின் ஆஃப் உள்ளுக்குள்ள என்ன செப்பரேட்டரோ அந்த செப்பரேட்டர் சொல்ல போறீங்க. ஸோ இந்த அரேவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த செப்பரேட் அரே வேல்யூஸ் பிட்வீன்ல இருக்கிற செப்பரேட்டர் எல்லாத்தையுமே இதை தான் உங்களுக்கு என்ன பண்ண போகுது கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ பாருங்க இதே இது டூ ஸ்ட்ரிங் பதிலா யூசர்ஸ் டாட் என்ன மெத்தட் ஜாயின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் வேணும்னால நான் ஒரு எம்டி ஸ்பேஸ் மட்டும் என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன். ஓகே, போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டூ ஸ்ட்ரிங்ல எனக்கு டிஃபால்ட் செப்பரேஷன் கமா கிடைச்சது. பட் ஜாயின்ல எனக்கு டிஃபால்ட் செப்பரேஷன் நான் என்ன சொல்லணும் அதுதான் எனக்கு. ரெண்டு மெத்தட் பண்ண வேண்டிய இடத்துல எதே முடிச்சாச்சு ஒரே மெத்தட். இப்போ அரேவை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும்னா இப்போ நம்ம கிட்ட எத்தனை மெத்தட் இருக்கு? ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்று டூ ஸ்ட்ரிங், இன்னொன்று என்ன ஜாயின். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் டூ ஸ்ட்ரிங்ல உங்களால செப்பரேட் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. டிஃபால்ட் செப்பரேஷன் கமாவோட தான் வரும். பட் ஜாயின்ல என்ன பண்ணலாம், நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இல்ல எனக்கு ஒவ்வொரு இதுக்கும் செமிகோலன் செப்பரேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வேல்யூஸ் பிட்வீன்ல என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு, செமிகோலன் கிடைச்சிருச்சு. ஓகே, சப்போஸ் நான் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திஸ் ஈக்குவல் டு டூ ஸ்ட்ரிங். டிஃபால்ட் செப்பரேஷன் என்ன எடுத்துக்கிறோம், கமாங்கிறதே எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ அந்த இடத்துல செப்பரேட்டர் அப்படிங்கிறது கூட ஆப்ஷனல் தான். நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த செப்பரேட்டரோட ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆகிட்டு வரப்போகுது. நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அந்த டிஃபால்ட் செப்பரேஷன் என்னதான் வரும், கமா அப்படிங்கிறது தான் எடுத்துட்டு வரும். ஓகேவா? அப்போ ஒரு அரே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்றதுக்கு டூ ஸ்ட்ரிங் அண்ட் ஜாயின்ங்கிற ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு எம்டி ஸ்பேஸே கொடுத்துக்கிறேன், அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சார்ட். ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு நியூவாகவே நான் எழுதுறேன். அரே சார்ட் டாட் ஹெச்டிஎம்னு சொல்லிட்டு இது வச்சு எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ லுக்கில் ஓகே. ஸோ இப்போ நம்மளோட அரேல சம் வேல்யூஸ் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதை நான் சார்ட் பண்ண போறேன். சார்ட் பண்றது அப்படிங்கிறது அசெண்டிங் ஆர்டர்லயாவது டிசெண்டிங் ஆர்டர்லயா என்ன பண்ண போறோம், நம்ம சார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் ஒரு அரே நேம், சார்ட் ஆஃப். அவ்வளவுதான். பாருங்க, நான் கன்சோல் லாக்ல போயிட்டு அவர் அரே நேம் யூசர் டாட் சார்ட் ஆஃப். இந்த சார்ட் ஆஃப் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களோட அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். அரேல என்ன வேல்யூஸ் இருந்தாலும் சரி எப்படி மாத்திரும், ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு பை டிஃபால்ட்டா ஆல்பபெட்ஸ் ஆர்டர்ல என்ன பண்ணும், இது சார்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே, A to Z. ஓகே, ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணும், ஆல்பபெட்ஸ் ஆர்டர்ல அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு என்ன பண்ண போகுது, ஆல்பபெட்ஸ்ல அசெண்டிங் ஆர்டர்ல உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகுது. அப்ப இப்படி இருக்கிற அரே இப்ப எனக்கு எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல மாறப்போகுது. ஓகே, பாருங்க. அரே எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ பாருங்க, நம்மளோட அரே எப்படி இருந்துச்சு, பாலா அப்படிங்கிறது இப்போ எங்க வந்துச்சு, நம்மளுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ சார்ட் அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா என்ன பண்ணுவோம், உங்களோட அரே ஃபர்ஸ்ட் என்னவா கன்வெர்ட் பண்ணும், ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணும். ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு ஆல்பபெட்ஸ் ஆர்டர்ல அசெண்டிங்ல என்ன பண்ண போகுது, சார்ட் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, ரைட். உங்களோட அரே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் அரேவா இருந்துச்சுன்னா ப்ராப்ளமே கிடையாது. அதுவே அழகா உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், சார்ட் பண்ணி கொடுத்துரும். பட் அதே உங்களோட அரேல வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே, அதை நான் வந்து சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் நம் ARR அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுல 20, 100, 10, 201, 30 அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒரு அரே இருக்கு. இப்போ இதை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாக் ஆஃப் வாட் இஸ் ஒரு அரே நேம், நம் ARR டாட் சார்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, சார்ட்ங்கிற மெத்தட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன மாத்திரும், ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஆல்பபெட்ஸ்ல அசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டர் வந்து கரெக்டா எப்படி வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா 10, 20, 30, 100, 201 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். பட் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாருங்க.
பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருந்திருக்கு பாருங்க. டிஃபரெண்டா கரெக்டான ஆர்டர் அது கிடையாது. One- So, அது என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணதுனால 1 அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்து வந்துருச்சு. அதனால தான் எனக்கு 10 100 எனக்கு முன்னாடி வந்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்து அதை வச்சுட்டு 0 எல்லாம் வச்சு அடுத்து பண்ணிச்சு. அடுத்து எங்க அடுத்து 2ங்கிறது இருக்கோ அது எல்லாத்தையும் அடுத்த லைன்ல எனக்கு எடுத்துட்டு வருது, அடுத்த ஷார்ட்ல எடுத்துட்டு வருது, அடுத்து 3ங்கிற எடுத்துட்டு வருது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அரேவை ப்ராப்பரா நம்மளால சார்ட் பண்ண முடிஞ்சது. பட் ஒரு நம்பர் அரே நம்மளால என்ன பண்ண முடியாது, ப்ராப்பரா சார்ட் பண்ண முடியல. விச் மீன்ஸ் டிஃபால்ட்டா நம்மளால என்ன பண்ண முடியல, ப்ராப்பரா சார்ட் பண்ண முடியல. ஏன் முடியலன்னு சொல்லி தெரிஞ்சதுல ஏன் முடியல? ஏன்னா ஃபர்ஸ்ட் அது என்ன கன்வெர்ட் பண்ணிடுது, அரேயோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடுது. அப்போ இப்படி இருக்கிற இந்த நம்பர்ஸ் அரேவை நான் வந்து ப்ராப்பரா நான் சார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எப்படி சார்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சார்ட்குள்ள நம்ம ஒரு சார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுறோம், ஒரு கம்பாரிசன் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம இந்த இடத்துல எழுதணும். ஓகே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங்குக்கு எழுத தேவையில்லை, எதுக்கு எழுதணும், நம்பர்ஸ்க்கு எழுதணும். ப்ராப்பரா சார்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு சார்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒன்று உள்ளுக்குள்ள நம்ம எழுதுறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு அனாமனஸ் ஃபங்க்ஷன் வந்து உள்ளுக்குள்ள எழுதுறேன். இதுவுமே உங்களுக்கு அனாமனஸ் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நேம்டு ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த அனாமனஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு நான் பை டிஃபால்ட் எனக்கு 2 ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிட்டு வரும். அதை நான் A, B அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன், எழுதிக்கிற போறேன். நான் அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ரிட்டர்ன் A minus B. இது எனக்கு என்ன பண்ண போகுது, அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போகுது. சப்போஸ் இதே நம்பர்ஸ் அரேவை நான் டிசைனிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா B minus A. ஓகே, இப்போ பாருங்க, போயிட்டு நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணோம்னா எனக்கு எப்படி ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துச்சு, அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துச்சு. எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த நம் அரே டாட் ஷார்ட் ஆஃப் சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஒரு கம்பாரிசன் ஃபங்க்ஷனை கால் பண்றோம்ல, கால் பண்ணும்போதே இந்த ஃபர்ஸ்ட் 2 வேல்யூவை அது எதுக்கு அனுப்பிச்சு வச்சிரும், இந்த 2 ஆர்குமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிரும். அப்ப ஏல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா 20 சொல்லி கிடைச்சிருக்கும். பில என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். நம்ம உள்ள என்ன செக் பண்றோம், A minus B. அப்ப வேல்யூ என்ன, 20 minus 100. இதை எதை பேஸ் பண்ணி இது ஆர்டர் மாத்தோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த கம்பாரிசன் ஃபங்க்ஷன் இங்க கம்பேர் பண்றீங்க இல்ல, இந்த கம்பாரிசன் ஃபங்க்ஷன்ல பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 இந்த 3 வேல்யூஸை பேஸ் பண்ணி இந்த பக்கம் இதை போடுறதா, இதுக்கு அந்த பக்கம் போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், மாத்தி மாத்தி எடுத்து போட்டுட்டு இருக்கோம். எடுத்து போட்டு கரெக்டா ப்ராப்பரா வர்ற வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கும், உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி கம்பேர் பண்ணி வந்தது தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல கிடைச்சிருக்கு. ஓகே, இல்ல எனக்கு டிசைனிங் ஆர்டர்ல வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்படியே இது ரிவர்ஸ் தானே, A minus B னா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வருது அப்படின்னா ரிவர்ஸ்ல வரணும்னா எனக்கு என்ன, B minus A. இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் B minus A அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இதில் கிடைச்சிட்டு போகுது, டிசைனிங் ஆர்டர்ல கிடைச்சிட்டு போகுது. ஓகேயா, அப்போ நம்பர்ஸ் அரே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள நீங்க என்ன எழுதணும், ஒரு சார்ட்டிங் ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா, சரி. இப்போ இந்த ஸ்ட்ரிங் அரே டிசைனிங் ஆர்டர்ல பண்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது மெத்தட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் அரே டிசைனிங் பண்றதுக்கு பை டிஃபால்ட்டா டைரக்டா என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா மெத்தட் கிடையாது. அது பதிலா என்ன கொடுத்துருக்காங்க, அரேல ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. என்ன மெத்தட், ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிவர்ஸ்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களோட அரேவை அப்படியே உல்டா பண்ணி கொடுக்கும். லாஸ்ட்ல இருக்கலாம் ஃபர்ஸ்ட்ல வந்துடும், ஃபர்ஸ்ட்ல இருக்கலாம் எங்க போயிடும், லாஸ்ட்ல போயிடும். இது எந்த கம்பேரிசனுமே எந்த சார்ட்டிங்குமே பண்ணாது. இருக்கிறத அப்படியே பின்னாடி இருக்கலாம் முன்னாடி வந்துடும், முன்னாடி இருக்கலாம் எங்க போயிடும், பின்னாடி போயிடும். ஓகே, ஸோ பாருங்க, நான் இந்த யூசர்ஸ் அரே எடுத்துக்கிறேன். இதில் போயிட்டு console.log of what is the array name, users dot என்ன மெத்தட், ரிவர்ஸ் அப்படிங்கிற மெத்தட். ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அரே எப்படி என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாருங்க, ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு. ரிவர்ஸ்ல ஆயிடுச்சு மீன்ஸ் நான் ஆல்ரெடி அரே வந்து சார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த அரேவை இப்போ என்ன பண்றேன், நான் ரிவர்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க வேல்யூஸ்லாம் முன்னாடி இருந்துச்சு, முன்னாடி இந்த வேல்யூலாம் எங்க போயிடுச்சு, பின்னாடி போயிடுச்சு. ஓகே, அப்போ ஒரு ஸ்ட்ரிங் அரேவை நீங்க டிசைனிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா என்ன கிடையாது, மெத்தட் கிடையாது. ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும். வேணா நான் அந்த சார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், நீங்க இப்போ ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ கார்த்திக், ராம், குமார், பாலான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த அரே எப்படி கிடைக்க போகுது நம்மளுக்கு, பாலா, குமார், ரிவர்ஸ்ல பாலா, குமார், ராம், கார்த்திக் சொல்லிட்டு கிடைக்கணும். ஓகே, ஸோ அப்படிதான் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படிதான் என்ன ஆயிட்டு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் சார்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சார்ட்டை தனியா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் எழுதணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நீங்க யூசர்ஸ் டாட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, சார்ட் பண்ணிருங்க.
இது வழியாவே எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு அரே கிடைச்சிருக்கும். அந்த அரே தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ரிவர்ஸ் பண்ண போறீங்க. அப்போ அதையே நீங்க டாட் வச்சு என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடலாம். இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் செயினிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, செயினிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு மெத்தடோட அவுட்புட்டை எடுத்து இன்னொரு மெத்தடுக்கு நம்ம இன்புட்டா கொடுத்தோம் அப்படின்னா அதான் என்ன செயினிங் மெத்தட். நீங்க ஷார்ட் தனியா எழுதிட்டு ரிவர்ஸ் தனியா எழுதணும்னா அவசியம் கிடையாது. அப்படியே ஷார்ட் பண்ணிட்டு டாட் செயின் எழுதிடலாம், ரிவர்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது அசெண்டிங் ஆர்டர்ல ஷார்ட் ஆயிருக்கும். இங்க ஷார்ட் ஆகி வந்த அரேவை என்ன பண்றோம், நம்ம ரிவர்ஸ் பண்றோம். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிசைனிங் ஆர்டர்ல நமக்கு கிடைக்கணும். அரேயோட வேல்யூஸ் எப்படி கிடைச்சிச்சு, டிசைனிங் ஆர்டர்ல கிடைச்சிச்சு. ஓகே, ஸோ புரியுதா எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ரைட். ஸோ இதை வச்சு எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரியல் டைம்ல எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஷார்ட்லாம் நீங்க ஒரு டேப்லெட் காலம் பார்த்துருப்பீங்க. ஓகே, டேப்லெட் காலம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நேம், ஃபோன் நம்பர், ஏஜ் அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலமுக்கு மேலேயே ஒரு அப்பேரோ இருக்கும், ஒரு டவுனரோ இருக்கும். பார்த்துருப்பீங்கல்ல, அப்பேரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்கே வச்சு நீங்க அப்பேரோ கிளிக் பண்ணீங்களோ அந்த நேம் வந்து அசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கு என்ன பண்ணும், ஷார்ட் பண்ணிடும். கீழே இருக்கிற அரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதே நேம் டிசெண்டிங் ஆர்டர்ல என்ன பண்ணும், உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுக்கும். அதான் இது. ஓகேவா, ரைட். சரி, ஆல்ரெடி நீங்க அந்த ஒரு இது பண்ணியிருக்கீங்கல்ல, டு டு லிஸ்ட், அங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்கு மேலே என்ன வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அசெண்டிங் டிசெண்டிங் சொல்லிட்டு 2 பட்டன் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அசெண்டிங் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது அரேயோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரணும், அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆகி வரணும். டிசெண்டிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரணும், டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் ஆகி வரணும். ஓகே, ஸோ அதை இதில் பண்ணிடுங்க. அது போக மற்ற எக்ஸசைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்க ஸ்ட்ரிங்கில் பண்ண அதே யூசர் நேம் செக் அவைலபிலிட்டி தான் இங்கே அரேல ஒரு வாட்டி வச்சு பண்ண போறீங்க. So the first one is username check availability. ஓகேவா, ஸோ மறுபடியும் உங்களோட அரேல என்ன வேல்யூஸ் இருந்ததோ அந்த வேல்யூஸை மேலே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு அதே யூசர் நேம் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு பேராகிராஃப்ல ப்ரோக்ராமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கணும், டிஸ்பிளே பண்ணி இருந்திருக்கணும். ஓகே, ஸோ இப்போ அரேல யூசர் நேமை செக் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி டேக்கன், இல்லை அப்படின்னா கங்க்ராட்ஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு கிரீன் அண்ட் ரெட்ல என்ன பண்ணிடுங்க, மெசேஜ் காமிச்சிருங்க. ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த யூசர் நேம் செக்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வித் ஃபார் லூப் இது. ஓகேவா, சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் வித்தவுட் ஃபார் லூப். வித்தவுட் ஃபார் லுக்கு நீங்கள் என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் வித் ஃபார் லுக்கு நீங்கள் எப்படி தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வித் ஃபார் லுக் வச்சு தான் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஃபார் லுக் வச்சு தான் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஆக்சுவலி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், அது கோடா நீங்கள் எழுதிருங்க. ஸோ இதில் போயிட்டு நான் பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நான் கர்சரை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா ஆன் பிளர்ல நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவீங்க, கால் பண்ணுவீங்க. நீங்கள் கால் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாலா அப்படிங்கிறத எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இந்த கார்த்திக்ல மேட்ச் ஆகுதா, விச் மீன்ஸ் யூசர்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறதான யூசர்ஸ் ஆஃப் ஐல 0 1 2 3 வரும். ஸோ பாலா அப்படிங்கிறது யூசர்ஸ் ஆஃப் 0ல மேட்ச் ஆகுதா, யூசர்ஸ் ஆஃப் 1ல மேட்ச் ஆகுதா, யூசர்ஸ் ஆஃப் 2ல மேட்ச் ஆகுதா, யூசர்ஸ் ஆஃப் 3ல மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு லூப் வச்சு என்ன பண்ணணும், செக் பண்ணணும். சப்போஸ் நான் இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராம்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா ராம் ஈக்குவல் டு கார்த்திகான்னு செக் பண்ணுவீங்க. இல்லை அப்போ அடுத்த ஐட்ரேஷன் ராம் ஈக்குவல் டு ராமான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறீங்க. என்ன ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணணும்னா லூப்பை டெர்மினேட் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் நான் செக் பண்ணாலும் சரி செக் பண்ணாட்டாலும் சரி ரிசல்ட் என்ன, யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படிங்கிறது தான். அப்போ எனக்கு அரேல மேட்ச் ஆயிடுச்சு, எங்கேயோ ஒரு இடத்துல மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா லூப் என்ன பண்ணணும், டெர்மினேட் பண்ணணும். லூப்பை டெர்மினேட் பண்ணுறதுக்கு என்னங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு
தெரியும். ஓகே, ஸோ டெர்மினேட் பண்ணிட்டு எனக்கு கீழே என்ன மெசேஜ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா மட்டும்தான் எனக்கு லூப் கடைசி வரைக்கும் ரன் ஆகி யூசர் நேம் வந்து இன்னும் யாரும் எடுத்துக்கல, ஸோ உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு கங்க்ராட்ஸ் யூசர் நேம் அவைலபிள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரணும். ஓகே, புரியுதா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? ஸோ இதை ஃபார் லூப் வச்சு பண்ணுங்க, இதை வித்தவுட் ஃபார் லூப். ஓகே, விச் மீன்ஸ் ஏதோ ஒரு மெத்தட்ஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. புரியுதுல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு? சரி, ஸோ the third exercise. ஓகே, ஒரு அரே ஒன்று வச்சுக்கோங்க, where data equal to அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்குள்ள ஹாய் 78 14 16 ஓகேவா? இந்த மாதிரி நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் காம்பினேஷன்ல ஒரு அரே ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை பை டிஃபால்ட்டாக உங்களோட அரே எப்படி இருக்கோ பார்க்குறதுக்கு அதை அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப்குள்ள பிரிண்ட் பண்ணிருங்க ப்ரோக்ராமேட்டிக்காக. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ தட் மேலே என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு, அரேல என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ கீழே ஒரு பட்டன் மட்டும் வச்சுக்கோங்க, ஸ்ப்ளிட் கேரக்டர் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் ஸ்ப்ளிட் கேரக்டர் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங் எல்லாமே ஒரு அறைக்குள்ள மூவ் ஆகி அதை கீழே டிஸ்பிளே பண்ணிடணும். என்னோட நம்பர்ஸ் எல்லாமே இன்னொரு அறைக்குள்ள மூவ் ஆகி அதை என்ன பண்ணிடணும், டிஸ்பிளே பண்ணிடணும். மிக்சரா இருக்கிறது என்ன பண்ணீங்க, தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்றீங்க. ஓகே, அப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எத்தனை அரே இருக்கணும் நம்ம கிட்ட, 2 அரே இருக்கணும். கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு அறைக்குள்ள மூவ் ஆயிருக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் என்ன ஆயிருக்கணும், இன்னொரு அறைக்குள்ள மூவ் ஆயிருக்கணும். மூவ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணி காமிச்சாலும் சரி, இல்லை ஸ்டார்ட் பண்ணாம இருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு அரேல மிக்சடா இருக்கிற டேட்டாவை 2 அரேவா என்ன பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். ஓகேவா? ரைட். வேற என்ன மெத்தட் பார்த்தோம், ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் போதும், 3மே என்ன பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. இது ஒன்று தான் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர இந்த 2 என்ன ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ்? ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான மெத்தட் இருக்குது, அதை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்னொரு கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ரொம்ப அட்வான்ஸ்டான மெத்தட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது, மேபி அது டியூஸ்டே இல்லை வெனஸ்டே இருக்கும். ஓகேவா? இந்த 5 மெத்தட்ஸும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இந்த எவ்ரியில இருந்து இது வரைக்கும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அசஸ்மெண்ட். ஓகே, அசஸ்மெண்ட்டுங்கிறது நீங்கள் இங்கே வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 to 1.5 hours டைம் கொடுத்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்து அந்த 10 கொஸ்டின்ஸ்லையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வச்சு எதையும் ரெஃபர் பண்ணாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இது முன்னாடி இருக்கிற மெத்தட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்து எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் நல்லா பண்ணணும். ஸோ 2 நாள் லீவ் இருக்கு, ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ பார்த்துருக்கிற மெத்தட்ஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் கிளியரா இருங்க, எதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதை பார்த்தாலே பேரை வச்சு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டாக தான் மெத்தட் நேமே இருக்கும். அப்படிதானே? நான் கமாக்கு பதிலாக அதில் ரீப்ளேஸ் பண்ணோம்னா என்ன மெத்தட் இருக்கு, ரீப்ளேஸ் மெத்தடே இருக்கு. ஓகேவா? நான் ஏதோ சம்திங் செக் பண்ணணும் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ண நினைக்கிறேன்னா இன்க்ளூட்ஸுங்கிற மெத்தடே அந்த இடத்துல இருக்கு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டாக என்ன இருக்கும், மெத்தட் தான் இருக்கும். அதே நேம்ல தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரிலாம் இருக்காது. ஓகே, ஸோ பார்த்துட்டு வாங்க. டியூஸ்டே இல்லை வெனஸ்டே வந்து அசஸ்மெண்ட் இருக்கும், அதுக்கு ரெடி ஆகும். ஓகேவா? எனி டவுட்ஸ் டுடே செஷன்?